வருகை புரிந்திருக்கின்ற எங்களின் மாவட்ட நீதிபதி அவர்கள் இளங்கோவன் டிஎஸ்சி பிஎல் அவர்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள் என்பதனை பெருமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். பாத்தீங்கன்னா மகளிர் தினத்தை முன்னிட்டு மகளிருக்காக சிறப்பாக நம்ம நடத்துறதுக்கு ஐயா டாக்டர் கலைமகன் இதுல தலைமையில நாங்க நடத்துறோம். இதுக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்காங்க. அனைவருக்கும் வருக வருக என வரவேற்கிறேன்.
இந்த நிகழ்ச்சியை முக்கியமா எதுக்காகனா மகளிருக்காக, விளையாட்டு போட்டிக்காக மட்டும் இல்ல, மகளிருக்கான விழிப்புணர்வுக்காகவும் மகளிருக்கான உதவி திட்டங்களை நாங்க வெளிப்படையா சொல்றதுக்காகவும் தான் இந்த விழா முக்கியமா நடைபெறுகிறது. சரிங்களா? அனைத்து மக்கள் சக்தி இயக்கம் தமிழ்நாடு முழுவதும் சமூக சேவையை அனைத்து காலங்களிலும் செய்து வருகிறது. இயற்கை பேரிடர் காலங்களிலும் ஏழை எளிய மக்களுக்கு பெரும் உதவிகளை செய்து வருகிறது. இப்பகுதியில் மகளிர் அணி சார்பில் கிளை ஒன்றை நிறுவி ஆக்கப்பூர்வ பெண்கள் முன்னேற்றத்திற்கான சுய தொழில் மேற்கொண்டு சம்பாத்தியம் பெற்று ஒவ்வொரு பெண்களும் தனது சுய காலில் நின்று ஒரு எடுத்துக்காட்டாக விளங்க அனைத்து மக்கள் சக்தி இயக்கம் முன்னெடுக்கும். நன்றி. அவங்க அப்படி அறிவிச்சதுக்கான காரணம் என்னன்னா, இந்த மகளிர் தினத்துக்கு பின்னாடி அவ்வளவு பெரிய ஸ்டோரி இருக்கு. இதுக்கு முன்னாடி எதுக்காக மகளிர் தினம் வந்துச்சு? முன்னாடி காலத்துல எல்லாம் பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வரதே பெரும்பாடு. அந்த காலகட்டத்திலேயே கிட்டத்தட்ட ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி பெண்கள் முன்னேறி நாங்க வெளியே வேலைக்கு போறோம், வெளியே வந்தவங்களுக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கல. ஆண்களுக்கு நிகரா வேலை செஞ்சா கூட சரியான ஊதியம் அவங்க கிடைக்கல. சோ அதை எதிர்த்துதான் முதல்ல இது ஆரம்பிச்சது. உனக்கு ஈக்குவலா தானே நானும் வேலை பார்க்கிறேன், எனக்கு அந்த சம்பளத்தை கொடு அப்படின்னு முதல்ல ஆரம்பிச்ச இந்த போராட்டம் நாளடைவில் ஒவ்வொரு கோரிக்கைகளா முன் வச்சு போராட ஆரம்பிச்சாங்க. அதுல முக்கியமானது இந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, அதாவது ஆணுக்கு பெண் சமந்த அந்த சமத்துவத்தை போதிச்சு அவங்க போராடினாங்க. பல போராட்டத்துக்கு அப்புறம் தான் இந்த நாள் கிடைச்சது. அதனாலதான் சர்வதேசம் முழுக்கவே இதை கொண்டாடிட்டு இருக்காங்க. ரைட், ஓகே. ஏன் மகளிருக்கு மட்டும் அவ்வளவு ஸ்பெஷல் அப்படின்னாக்கா, மகளிர்னால எப்பவுமே ஸ்பெஷல் தானே. இதுல என்ன வேற ஸ்பெஷல் வேண்டி கிடைக்கும் எங்களுக்கு இல்லையா? வெரி சிம்பிள். ஆனா நிறைய பேர் சொல்றாங்க பெண்களுக்கான பாதுகாப்பு கிடையாது, பெண்கள் எங்க போனாலும் ரொம்ப கஷ்டமா இருக்கு, எங்களுக்கான பாதுகாப்புக்கு நிர்ணயம் கிடையாது. பாதுகாப்புக்கான நிறைய சட்டங்கள் இருந்தாலும் நமக்கு பாதுகாப்பு குறைவா இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? பெண்கள் அந்த காலத்துல இருந்து ஒரு போக பொருளா காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சோ நீங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணணும்னா குழந்தைக்கு சொல்லி கொடுக்கணும். சில குழந்தைங்களுக்கு பேசிக்காவே ஒரு அலாரம் அடிக்கும். சில குழந்தைங்களை நீங்க கண்ணத்தை பிடிச்சு கிள்ளுங்க, பிடிக்காது, அதுங்களுக்கு கத்தும். நம்ம கிட்ட சொல்லுவோம், அந்த அண்ணா கண்ணத்தை பிடிச்சு கிள்ளுனா நம்ம என்ன தெரியுமா சொல்லுவோம்? குழந்தை தானே விளையாடுறாங்க, இது ஒரு குறைன்னு சொல்றப்போ அடுத்து இன்னொரு குழந்தை சொல்லும், அந்த மாமா என்ன கை பிடிச்சு இழுத்தாங்க, பக்கத்து வீட்டு மாமா. சரி போமா, குழந்தை தினமா விளையாடுறாங்க. இதெல்லாம் என்கரேஜ் பண்ணவே பண்ணாதீங்க. நீங்க குழந்தைக்கு சொல்லி கொடுங்க, கை பிடிச்சு இழுத்தா தொடாதேன்னு சொல்லு. முன்னாடி நம்ம எல்லாருக்கும் தெரியும், குட் டச் பேட் டச், கண்ணத்தை தொட்டா குட் டச், தலையை தொட்டா குட் டச், கையை தொட்டா குட் டச். நீங்க மறைக்கப்பட்ட இடங்களை தொட்டா பேட் டச்லாம் சொல்லி கொடுத்தோம். இப்ப அதெல்லாம் கிடையாது. குட் டச் பேட் டச் எல்லாம் ஒரு மண்ணுல எல்லாம் தூக்கி போடுங்க, நோ டச், அவ்வளவுதான். குழந்தைங்களுக்கு நீங்க சொல்லி கொடுக்க வேண்டிய ஒரே விஷயம் நோ டச். யாருமே தொடக்கூடாது. உங்களை யார் தொட்டாலும் தொடாதேன்னு சொல்லி கொடு. அது உறவினரா இருந்தாலும் சரி, தெரிஞ்சவங்க யாரா இருந்தானே தொட்டு பேசாத. யார் உங்களை தொட்டாக்கா நோ டச்னு சொல்லி இந்த வார்த்தையை மறக்கவே கூடாது. இதை நீங்க சொல்லி கொடுத்தீங்கனாலே பாதி வழக்குகள் குறைஞ்சிடும். சின்ன அவேர்னஸ் உங்களுக்கு. நாங்க பாக்குற இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னா, நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது. பொம்பளை பிள்ளைங்க, அதுவும் டீனேஜ் கேர்ள்ஸ் என்ன மார்பிங் பண்ணிட்டாங்க, என்ன நிர்வாணமா படம் எடுத்துட்டாங்க, இல்ல என்னோட உண்மையுமே அந்த மாதிரியான ஒரு அப்சைட் போட்டோஸ் எல்லாம் எனக்கு நெட்ல விட்டுட்டாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருதுன்னா நீங்க உங்க வீட்டு டீனேஜ் பொண்ணுங்களை கவனிக்கணும்னு அர்த்தம். எங்க பேசுறா, யார்கிட்ட பேசுறா, எத்தனை மணிக்கு காலேஜ் போறா, எத்தனை மணிக்கு வேலையில இருந்து வீட்டுக்கு வரா, ரொம்ப நேரம் என்ன பேசுறா கேளுங்க. உங்க குழந்தைங்க கிட்ட பேசுங்க. எந்த நேரம் உட்காந்து சீரியலை பார்த்துட்டு இருந்தா அது போனை தான் நோண்டிட்டு இருக்கோம். வெளியே போயிட்டு வர பொண்ணுங்க கிட்ட நம்ம பேசணும். ஃப்ரெண்ட்ஸ் யாரு, எத்தனை மணிக்கு போறேன், இங்க ஆபீஸ்ல எப்படி இருக்காங்க, காலேஜ்ல எப்படி இருக்காங்க, க்ளோஸா யாருக்கிட்ட பேசுறேன், குழந்தைகிட்ட ஃப்ரெண்ட்லியா வச்சுக்காங்க. ஊர் கதையெல்லாம் நம்ம எவ்வளவு பேசுறோம் உட்காந்து. ஆனா யாரும் பெரும்பாலும் வீட்டுல பொம்பளை பிள்ளைங்க கிட்ட டிஸ்கஸ் பண்றதே கிடையாது. நீங்க என்னைக்கு டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு அந்த ஒரு பயம் வரும். இதனால என்ன ஆகுதுன்னா, நம்ம கவனிக்காம விடுறதுனால இந்த குழந்தைங்க தேவையில்லாம யார்கிட்டயாவது ஆண் நண்பர்கள் கிட்ட பேசுறது, அது ஒரு டைத்துக்கு மீறி பேசும்போது என்ன ஆகுதுன்னாக்கா இவங்களோட கண்ட்ரோல் பண்ண முடியாத ஃபீலிங்ஸை வெளிப்படுத்துறாங்க, போட்டோ ஷேர் பண்றாங்க. இந்த மாதிரி அப்சென்ட் போட்டோஸ் எல்லாம் வந்துச்சு, பின்னாடி அழுது புலம்பி பிரச்சனைகளை மாட்டி தவிக்கிறதுக்கு நீங்க பேரண்ட்ஸ் பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா பொண்ணோட சோகம் என்ன, அவன் என்ன பிரச்சனையில மாட்டிருக்கான்னு உங்களுக்கு தெரியும். இமிடியேட்டா அதை நம்ம கண்டுபிடிக்கலாம். இது பெரிய அளவுல போறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். காவல் உதவி ஆப் ரொம்ப முக்கியமான ஆப். எதையோ வச்சு யூஸ் பண்ணி டைம் பாஸ் பண்றீங்களே, நமக்கு ஆபத்து காலத்துல ஒரு ஆப் வேணும், நமக்கான ஒரு நண்பன் வேணும், இமிடியேட்டா நம்ம சேவ் பண்ண ஒரு ஆள் வேணும்னா அதுதான் உங்களுக்கு காவல் உதவி ஆப். இதை நீங்க எல்லாருமே டவுன்லோட் பண்ணுங்க. எல்லாருக்கிட்டையுமே ஆண்ட்ராய்டு போன் இருக்கு. இந்த ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நீங்க டவுன்லோட் பண்ணீங்கனாலே என்ன ப்ரொசீஜர் தெரிய ஆரம்பிச்சிடும். அதை சிம்பிளா சொல்றேன். அதுல உங்களுக்கு நெருக்கமான உங்க நம்பர் ரெஜிஸ்டர் ஆகும்.
நீங்க ஆபத்து காலங்கள்ல இருக்கும்போது அவங்க உங்களை ட்ரேஸ் பண்ணலாம். நீங்க எங்க போறீங்க வரீங்கன்னு உங்க வீட்டுல இருக்கவங்க தெரிஞ்சுக்கலாம். ஒண்ணு. இன்னொன்னு, இப்ப பெண்களுக்கு பொதுவா வெளியே போகும்போது தனியா போனாக்க ஒரு பயம் இருக்கும். அதுவும் இருட்டுல போகும்போது இன்னுமே நிறைய பயம் இருக்கும். ஆபத்தே நடக்கலன்னா கூட நம்மளை யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி எல்லாம் ஒரு ஃபீல் இருக்கும். இந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல நீங்க இந்த காவல் உதவி ஆப் ஒண்ணுமே பண்ண வேண்டாம், யாருக்குமே கால் பண்ண வேண்டாம். வெரி சிம்பிள். அந்த ஆப் எடுத்து ஒரு ட்ரிகர் பண்ணீங்கன்னா போதும். ஜஸ்ட் டச் பண்ணீங்கன்னா அதோட பேக் கேமரா ஆன் ஆகி உங்களை சுத்தி இருக்க அந்த சூழ்நிலை என்ன ஆபத்துல இருக்கீங்கன்றத இமிடியேட்டா படம் பிடிச்சி உங்களுக்கு பக்கத்துல இருக்க கண்ட்ரோல் ரூம், போலீஸ் கண்ட்ரோல் ரூம்க்கு அனுப்பிடுவாங்க. நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும், தமிழ்நாட்டுல எந்த மூலையில இருந்தாலும் உங்களுக்கு பக்கத்துல இருக்க கண்ட்ரோல் ரூம்ல இருந்து போலீஸ் இமிடியேட்டா வந்து உங்களை சேவ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி உங்களுக்கான பாதுகாப்பு சட்டங்கள் நிறையவே இருக்கு. அதனால வந்து நமக்கு பாதுகாப்பு இல்லைன்னா எந்த பெண்களும் இருக்காதீங்க. பெண்கள் கிட்ட எப்பவுமே நான் எதிர்பார்க்கிற விஷயம், எல்லா இடங்களிலுமே சொல்ற விஷயம் என்னன்னா, தைரியம்னாக்கா கம்பெடுத்து சண்டை போட மட்டும் தைரியம் இல்ல. நம்ம பிரச்சனைகள்ல நம்ம ஒரு இடத்துல மாட்டிட்டு தவிக்கிற நேரத்துல, சங்கடமான நேரத்துல நிதானமா முடிவு எடுக்கிறாங்க இல்லையா, அதுதான் என்ன கேட்டாக்கா ஒரு பெஸ்ட் தைரியம் சொல்லுவேன். சோ அந்த மாதிரி தைரியம் நீங்க என்னைக்குமே கூட வச்சுக்கணும்னு சொல்லிட்டு ஒன்ஸ் அகைன் உங்களுக்கான நல்வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த நிறுவனத்தினுடைய தலைவர் வெங்கடேசன் அவர்களை கடந்த 15 ஆண்டுகளாக எனக்கு தெரியும். பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி மக்களுடைய பெரிய அன்பை பெற்றிருக்கிறார். சுனாமி நேரங்களிலே பொதுமக்களுக்கு தேவையான உதவிகள், விதைப்பந்து, அப்துல் கலாம் அவருடைய நினைவை போட்டுகின்ற நாட்கள், இங்குள்ள மக்களுக்கெல்லாம் உதவி செய்கின்ற மனப்பாங்கு என்று நாளுக்கு நாள் அனைத்து சக்தி மக்களுடைய சக்தி அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. அதை குறிப்பிடாக அவர்களிடம் கண்ணியம் காத்து இந்த இயக்கத்திற்கு நல்ல பெயரையும் புகழையும் பெற்றுத்தர வேண்டும். மேடம் சொன்ன மாதிரி பெண்களுக்கான தினம் அந்த ஒரு நாள் மட்டுமல்ல, 365 நாட்களும் பெண்களை போற்றுகின்ற தினமாக நாம் வைத்துக்கொள்ள வேண்டும். பாலியல் பிரச்சனைகள் நிறைய வருது. அதுக்கு பெண் குழந்தைகளை மட்டும் நீங்க பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லி வளர்த்தா பத்தாது, ஆண் பிள்ளைகளுக்கும் அந்த அறிவை நம்ம தரணும். ஒரு பெண் பிள்ளைகிட்ட எந்த அளவுக்கு பழகணும், நம்ம வீட்டில் சிஸ்டர்லாம் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கட்டுப்பாட்டோட நம்ம ஆண் குழந்தைகளையும் வளர்க்கணும். இப்போ நிறைய செல்ஃபோனை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கொரோனா வந்தபோது ரெகுலரான கிளாஸ்லாம் நடக்கலை. பட் நாமளே குழந்தைங்க கையில் செல்ஃபோனை கொடுத்தோம். அதுக்கு இதில் ரொம்பவும் அடிக்ட் ஆகிட்டாங்க. இதை படிக்கிறத மட்டும்தான் இங்கே பார்க்குறோம், வேற பார்க்குறாங்கிறது பேரண்ட்ஸ் தான் உறுதிப்படுத்தணும். இப்போ நிறைய பேர் வந்து குழந்தைங்க அழுதா நிலாவை காட்டி சோறு ஊட்டினாங்க, இப்போ செல்ஃபோனை காட்டி தான் சோறுன்ற மாதிரி. அது இப்போ முன்னாடி குழந்தைங்க எது கிடைச்சாலும் வாங்கி கொண்டு போகும் தட்டையா, இப்போ எது கொண்டு போனாலும் காதுக்கு கொண்டு போகுது. அந்த அளவுக்கு சமுதாயம் சீரழிஞ்சிருக்கிறது. குழந்தை மனசை எல்லாமே பார்க்கணும், கேட்கணுங்கிறது. நாம் என்ன பண்ணுறோமோ அதை தான் குழந்தைகள் பார்க்குறாங்க. அது பெரிய பிரேக் வைக்கணும். மாணவர்கள் இது போன்ற போதை சமாச்சாரங்கள், செல்போன் இதில் ஈடுபடாமல், மாட்டிக்கொள்ளாமல் நல்லா படிங்க, நல்ல வேலைக்கு வாங்க. கல்வியை பற்றி நிறைய பேர் அதனுடைய பெருமையை சொல்லியிருந்தாலும், காவல்துறை பாணியில் நான் ஒரு கருத்தை சொல்லி என்னுடைய உரையை முடிக்க நினைக்கின்றேன். காவல்துறைக்கு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கும். நீதிபதி கூட எல்லாம் தெரியும். காணவில்லை அப்படிங்கிறது நிறைய வரும். சைக்கிளை காணல, பஸ்ஸை காணல, செயினை காணல, ஏன் என் கணவனை காணல, இந்த மாதிரி காணவில்லை அப்படிங்கிற புகார் வந்து நிறைய வந்துட்டு இருக்கு. 150 வருஷமா ஒரு முறையான காவல்துறை இந்தியாவில் இயங்கி வருது. ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும் எப்படி வார ஒரு காணவில்லை அப்படிங்கிற புகார் வந்து கொண்டிருக்கிறது, வரும், எதிர்காலத்தில் வரும். ஆனால் ஒரே ஒரு புகார் மட்டும் எப்பயுமே காணவில்லை என்று வராது. யாருமே காவல் நிலையத்துக்கு போய் நான் படித்த படிப்பை காணவில்லை, நான் பெற்ற அறிவை காணவில்லை அப்படிங்கிற புகார் வந்து என்றைக்குமே வராது. ஏன்னா அது ஒண்ணுதான் அழியாத செல்வம். அதை முறையாக பயின்று நாட்டிற்கு வீட்டிற்கு நீங்கள் பெருமை சேர்க்க வேண்டும் என்று கூறி பெண்கள் வாழ்த்துக்களை மீண்டும் மகளிருக்கு உரித்தாக்கி இந்த நிகழ்ச்சிக்கு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
இயக்கம் தமிழகம் முழுவதும் தன்னை முன்னிலைப்படுத்தி அநேக சமூக சேவைகளை ஏழை எளிய மக்களுக்கு தன்னலம் கருதாமல் பணிகளை செய்து வருகிறது. தினம் தினம் நூற்றுக்கணக்கான ஏழை எளிய சாலையோர மக்களுக்கும் நடக்க முடியாதவர்களுக்கும் உணவினை அன்னதானம் எனும் தொண்டு பணியை செய்து வருகிறது. பெண்களை சுயமாக வாழ இலவச பயிற்சி வழங்கவும், இதனால் வருமானம் இல்லாமல் இருப்பவர்கள், கைம்பெண்கள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள் பயனடைய வழி செய்கிறது அனைத்து மக்கள் சக்தி இயக்கம். மேலும் +2 அதற்கு மேல் படித்த அனைத்து விதமான பெண்களுக்கும் கணினி பயிற்சி, அழகு கலை கற்றல், மேலும் சுய உதவிக்குழு ஒன்றை நிறுவி அக்குழுவில் பல்வேறு விதமான குறுகிய கால செயல்முறைகளை கொண்டு சோப்பு, பினாயில், பவுடர், வாசனை திரவியம் மற்றும் அனைத்து விதமான தொழில்முறைகளை சிறந்த பயிற்சியாளர்களை கொண்டு தொழில் பயிற்சி வழங்கப்படுகிறது. மேலும் மகளிர் குழு அணி வாயிலாக பல்வேறு நலத்திட்டங்கள் வழங்குவது, மருத்துவ முகாம்கள் மாதம் ஒரு முறை நடத்துவது, விளையாட்டுத் துறையை ஊக்கப்படுத்துவது, ஆடல் பாடல் போன்ற பொழுதுபோக்கு நிகழ்ச்சியில் பங்கு பெற செய்வது போன்ற நடைமுறை காலத்திற்கேற்ப இயக்கத்தின் கோட்பாடுகளுக்கும் சட்ட திட்டங்களுக்கும் உட்பட்டு நடைபெறும். வாழ்க மகளிர் தினம். நல்வாழ்த்துக்கள். இங்கு வந்திருக்கும் பெண்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த சர்வதேச பெண்கள் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பெரும்பாக்கம் அப்படி கிடையாது. எல்லாருமே ஆற்றோடங்கள்ல இருந்து, சென்னையில இருந்து குடியமர்த்தப்பட்டவங்க. சோ அவங்க லைஃப் ஸ்டைல மாத்தணும்ன்றதுக்காக கமிஷனர் உத்தரவின் பேர்ல ஆபரேஷன் பெரும்பாக்கம் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதோட கோஆர்டினேட்டர் நானு. அங்க பண்ற மாதிரி கண்டிப்பா இந்த டெனமெண்ட்ஸ்க்கு என்ன தேவையோ அது கமிஷனர் உத்தரவுல நிச்சயமா காவல்துறை சார்பா நாங்க எல்லாமே செய்ய ரெடியா இருக்கோம். ஈவன் அவேர்னஸ் ஆல்சோ. சோ இதுக்கு வர காலங்களில் கண்டிப்பா நாங்க கலந்து உங்களுக்கு என்ன தேவை செய்யறோம் த்ரூ கலைமகள். தேங்க்யூ.
வந்துள்ள அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மாதவராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திட வேண்டுமம்மா அப்படின்னு சொல்ற மாதிரி இங்க பெண்களாய் பிறப்பதற்கே எல்லாருமே ரொம்ப பெரிய தவம் பண்ணியிருக்கணும். பெண்களோட சக்தின்றது ரொம்ப அளவிட முடியாத ஒரு சக்தி. அதுல பெண் பிள்ளைங்க நீங்க எல்லாருமே நல்லா படிச்சு நல்ல உயர்ந்த லெவலுக்கு உயர் பொறுப்புகள்ல வரணும் அப்படின்றது என்னோட மனமார்ந்தது. அது வீட்டு லெவல்ல இருந்தாலும் சரி, இத பள்ளி படிக்கிற பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, அவங்கவுங்களுக்கு உள்ள திறமைகளை வளர்த்து மேலும் மேலும் வாழ்க்கையில முன்னேறி வரணும். இதே ஸ்டேஜ்ல நீங்க உட்கார்ற லெவலுக்கு நீங்க வரணும், உங்களோட திறமைகளை வளர்த்துக்கணும் அப்படின்றது நான் இந்த இதுல சொல்லிக்கிறேன். அதே போல அம்மா எச்எம் அறிவிச்ச போல அந்த 11 திட்டத்தை கண்டிப்பா நாங்க அறிவிச்சு இந்த பெண்கள் முன்னேற்றத்துக்காக செய்வோம். இது எதிர்பார்ப்பு இல்லாம அதே மாதிரி ஜாதி மதம் மொழி இனம் எதுவுமே எனக்கு வேண்டாம். ரெண்டாவது நான் இது உள்ள வந்ததுக்கு நோக்கம் என்னன்னா மக்களுக்கு தான் என்னால முடிஞ்ச இந்த மரம் நடலாம் இந்த மாதிரி தான் எண்ணத்துல தான் வந்திருக்கேன். மிச்சப்படி என்ன ஒரு அடையாளப்படுத்துறாருங்க. நான் ஒரு அப்துல் கலாம் ஒரு இயக்க தலைவர் மட்டும்தான். நான் ஒரு வேலை அளவில் போயிடுறேன். நான் இந்த ஒரு கும்பிடி வேலைக்கு போல இங்க கிடையாது. நீங்க கூப்பிட்டீங்கன்னா நான் உள்ள வருவேன். நீங்க என்ன பயன்படுத்தாது உங்களோட விஷயம் தான். உங்களோட அனுபவம் உங்களோட தாய்மார்களை நான் எதிர்பார்த்து இருக்கிறேன். மேடத்துக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்ல அவங்களது உரையை தொடர்ந்து இருக்கிறாங்க. நன்றி தெரிவிச்சு. நன்றி. இந்த பகுதி மக்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம். சர்வதேச உழைக்கும் மகளிர் நாள். இந்த மகளிர் நாள் என்பது கொண்டாட்டத்திற்காக ஆரம்பிக்கப்பட்ட நாள் அல்ல. இது ஒரு போராட்டத்தின் வரலாறு. ஒரு பெண்ணு தைரியமா மேடை ஏறி ஒரு புராணத்திற்காகவும் ஒரு மூட நம்பிக்கைக்கு எதிராகவும் ஒரு சாதிய இழிவுக்கு எதிராகவும் பேசிவிட்டால் அவளை வேசி என்று சொல்லக்கூடிய நிலைதான் எனக்கு இருக்கு. அப்ப அந்த நிலையெல்லாம் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் இன்னைக்கு இன்னமும் நம்ம 50% நாடாளுமன்றத்தில் இல்ல 33% போராடி கொண்டுதான் இருக்கிறோம். இன்னைக்கு உயர் பதவியில இந்த பேனர்ல இந்த போட்ட போஸ்டர்ல 100 கோடி மக்கள் வாழக்கூடிய இந்த இந்தியாவில் 50 கோடி பெண்கள் இருக்காங்க. ஆனா ஒரு 10 பேரோட புகைப்படங்கள் தான். அன்னை தெரசாவும் கல்பனா சாவ்லாவும் இல்ல ஒரு டென்னிஸ் வீராங்கனையும் ஒருத்தர் ஒரு 10 பேரை தான் போட முடியுது. இந்த பெண்கள் சமூகத்தில் அடுத்தடுத்த நிலைகள்ல மிக உயர்ந்த இடங்கள்ல வரணும் அப்படின்னு சொன்னா அரசியல் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் சமுதாயத்தில் பெண்களுடைய நிலை மேன்மேலும் உயர வேண்டும் என்று என்னுடைய இந்த சர்வதேச மகளிர் தினத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை கூறி உங்களுடைய போராட்ட குணத்தை இன்னுமே ஒடுக்கப்பட்டு பாதிக்கப்பட்ட பெண்களுக்காக உங்கள் குரலை உயர்த்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறது என்பதை வலியுறுத்தி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you.
மகளிர் தினம் எதற்காக கொண்டாடப்படுகிறது என்றால் மகளிர்களை மேம்படுத்தவும் அவர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு என்ன அடிப்படைகள் இருக்கின்றது அதையெல்லாம் அவர்களுக்கு அறிந்து அதன் வழியில் மகளிர் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்றுதான் ஆண்டுதோறும் மார்ச் மாதம் 8ஆம் தேதி மகளிர் தின விழா கொண்டாடப்படுகிறது. இப்போ மகளிர் எல்லாம் யாரையும் நம்பி இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இன்னைக்கு இருக்கின்ற காலகட்டத்தில் அவரவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு இருக்கிறது. எல்லா மகளிரும் மீண்டும் ஒரு முறை மகளிர் தின வாழ்த்துக்களை சொல்லி வாழ்த்துக்களுக்கு விடைபெறுகிற. நன்றி, வணக்கம். சரி, ஓகே. இதுக்கு மேல நான் அதிகமாக சொல்ல விரும்பல. இங்க சிறப்பாக பணியாற்றிய அனைத்து மகளிருக்கும் பிளஸ் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் தலைவர் அவர்களுக்கும் மற்றும் வார்டு உறுப்பினர் அவர்களுக்கும் HM அவர்களுக்கும் BO ஆபீசர் அவர்களுக்கும் என்னோட பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. டைம் ஷார்ட்டா இருக்கிறதுனால ஷார்ட்டா முடிச்சுக்கிறேன். அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ.